ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 13 தான் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்ன இன்றைக்கி வீடியோ லைட்டாக போட்டுட்டு நீ இதை வேற கேட்குறியா அப்படின்னு நினைக்கிறீங்களா? சாரி, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பாப்பா தூங்க லேட் ஆகிடுச்சு, அதனால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் லேட் ஆகிடுச்சு. சாரி. சரி, நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணிங்களா? ஏதாவது பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் 13வது நாளுக்கு வந்துட்டோம்ல, சின்ன சின்னதாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கள்ல. பண்ணியிருப்பீங்க, நான் உங்களை நம்புகிறேன். நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னு கேட்குறீங்களா? நான் இன்றைக்கி வாக்கிங் தான் பண்ணேன். ஒரு 20 to 25 minutes பண்ணியிருப்பேன். நடக்கும்போது இப்போ ரொம்ப வலிலாம் தெரியல. உங்களுக்கு இப்போ வாக்கிங் பண்ணும்போது கால் வலிலாம் தெரியுதா? கால் வலி இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, ஏதாவது ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்களா? ஜங்க் ஃபுட்டுக்கு பதிலாக பாப்கார்ன் எடுத்துக்கிட்டிங்களா? சரி சரி, நான் இன்றைக்கி ஜங்க் ஃபுட் எதுவும் எடுத்துக்கல, பாப்கார்னும் எடுத்துக்கல. நான் இன்றைக்கி ஒரு ஆப்பிள் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எப்போவும் பாப்கார்னே எடுத்துக்கிட்டே இருந்தாலும் அதுவும் போர் அடிச்சிடும்ல. ஸோ ஆப்பிள் தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு ஆப்பிள்னால் பிடிக்கவே செய்யாது. ஆனால் உடம்பை குறைக்கணும், நம்மளோட பழைய நிலைக்கு நம்ம மாறணும் அப்படிங்கிறதுக்காண்டியே நான் இந்த ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். எனக்கு சொல்ல போனால் ஃப்ரூட்ஸே பிடிக்காது. பிடிச்சதுன்னா 2-3 ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். மாம்பழம், பலாப்பழம், அதுவும் வெயிட் லாஸ்க்கு சாப்பிடக்கூடாத பழமாக வேறு இருக்கும். சப்போட்டா, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஆனால் பிடிக்காத பழங்கள் தான் இதில் சாப்பிடணும். ஏன் வாழைப்பழம் கூட பிடிக்காது. என்ன பண்ணுறது? பிடிக்காததை செய்தால் தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதனால தான் எது பிடிச்சது முன்னே இருந்தாலும் வேண்டான்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்போ என்ன சாப்பிட்டேன்னு நான் இப்போ சொல்கிறேன், ஓகேவா? நான் இன்றைக்கி காலையில் 1 cup ஆஃப் பால் தான் குடிச்சிக்கிட்டேன். இன்றைக்கி நான் காலையில் டீயை கட் பண்ணிட்டேன். 2வது நாளாக நான் இன்றைக்கி டீ கட் பண்ணியிருக்கேன் காலையில். ஆனால் ஈவினிங் என்னால் கட் பண்ண முடியலை. அதையும் சீக்கிரத்தில் கட் பண்ணிடுவோம், ஓகேவா? நீங்கள் யாராவது டீ நிறைய குடிச்சிக்கிட்டு இப்போ கட் பண்ணியிருக்கீங்களா? கட் பண்ணியிருந்தா சொல்லுங்கள், ஓகேவா? எங்கே கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரியா? சரி, காலையில் 2 இட்லியும் தேங்காய் சட்னி அதுதான் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். என்ன 2 இட்லி சாப்பிட்டா உங்களுக்கு இடையில பசிக்காதா அப்படின்னு கேட்குறீங்களா? பசிக்க தான் செய்யும். அதுக்கு தான் அந்த ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டேன், ஓகேவா? அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சிக்கன் வித் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிக்கன் சாப்பிட்றதுனால நல்லா சிக்கன் வச்சு நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கிட்டேன். ஆனால் ரைஸ் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அதுக்குன்னு சொல்லி ரைஸும் நல்லா சாப்பிட்டேனான்னு கேட்காதீங்க, ஓகேவா? ரைஸ் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன், சிக்கன் கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டேன். சரி, ப்ரோட்டீன் தானே அப்படின்னு சொல்லி ஒரு நட்பாசையில் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன சிரிப்பாக வருது என்ன நினச்சா எனக்கே. சரி, நைட்டு என்ன சாப்பிட்டேன்னு கேட்குறீங்களா? நைட்டு தோசையும் அதுக்கும் சிக்கன் வச்சு தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 cup ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி இவ்வளோ தான் சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். என்ன நினச்சா எனக்கே சிரிப்பாக இருக்குது. ஏன்னா எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்குமா, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சிக்கன் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். சரியா? சரி, நீங்களும் இதே மாதிரி இருக்காதீங்க, அளவாக சாப்பிடுங்க, ஓகேவா? ஆனால் ரொம்பலாம் அதிகமாக எடுக்கலை, நானே என்ன சொல்லிக்கிறேன். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நம்ம குறைவாக எடுப்போம். சரியா? சரி, நாளைக்கு என்ன சாப்பிட்டேன்னு நாளைக்குள்ள வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.